வாட் இஸ் மசில் பம்பிங்? ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா மசில் வந்து ஏன் ப்ரோ பம்ப் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆர்ம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஏன் ப்ரோ பெருசாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட தசைகளுக்கு அதிக ரத்தங்கள் வந்து பாய்கிறது. அங்கே உங்களோட ரத்த நாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தோன்னா கூடுதல் விரிவடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னா மசில் வந்து நல்லா பம்பிங்காக வந்து வெளியே வந்து தெரியுது. அது பார்த்தோன்னா வந்து ஒரு டெம்பரவரி தான், அது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது. நிறைய பேர் பார்த்தோன்னா மச்சான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் சூப்பராக ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நானுமே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பார்த்தோன்னா வந்து அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே ஜிம் போகிற எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் உங்கள் மசில்ஸ் வந்து அதிகமாக பம்ப் ஆகுறதுக்கு. அதனால் வந்து நான் பார்த்தோன்னா வந்து என்னோடய ஆர்ம்ஸ் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாலாம் கிடைச்சிடாது. கண்டினியூஸாக ஒரு 3 months போனால் தான் நல்ல ஒரு ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். அதனால் மசில் பம்பிங்கிறது இந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து வெளியே வந்து தெரியுது. அதாவது ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படியோ அந்த பார்ட்டு பார்த்தோன்னா வந்து நல்லா கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அது பார்த்தோன்னா எல்லா பாடி பில்டர்ஸுக்கும் இருக்கும். எல்லா பசங்கள், எல்லா பொண்ணுங்க யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயன்றது வரும். எதனால் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த மசில்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக பல்ஜாக இருக்கிறதுனால உங்கள் மசில்லாம் பார்த்தோன்னா வந்து ஃபீல் ஹார்டர். ஸோ ஹார்டராக உங்கள் கையெல்லாம் ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பம்ப் ஆன மாதிரி உங்களோட ஆர்ம்ஸ்லாம் இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உனக்கு ஆர்ம்ஸ்லாம் ஒன்றும் பெருசாகலை, ஸோ அது பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து காலையில் எந்திரிச்சா அது பார்த்தோன்னா காணாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்கு ஆர்ம்ஸ் பெருசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தோன்னா வந்து ஒரு முக்கியமான அதில் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா நல்லா மோட்டிவேஷன் ஆகும். பரவாயில்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணியும் நம்ம மசில்ஸ்லாம் நல்லா பம்ப் ஆகுது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லேயே நிறைய பேர் வந்து ஜிம் வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பம்பிங் அப்படின்றது வந்து உங்கள் பாடி மசில்ஸுக்கு நல்லது தான். அது பார்த்தோன்னா வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு போயிடும். அது வந்து ஒரு டெம்பரவரி இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டு பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ்க்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பாடி வந்து அடிக்கடி அவங்க பார்ப்பாங்க. காலைல வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மசில்ஸ் பார்த்தோன்னா பம்பிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால் வந்து நிறைய பாடி பில்டர்ஸுக்கு இந்த விஷயம் தெரியும். சில பிகினர்ஸுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாத அப்படின்றதுனால தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாடியில் பிளட் வந்து பம்ப் ஆகுது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக பம்ப் ஆகுறதுனால உங்கள் மசில்ஸுக்கு தேவையான பிளட் வந்து போகுது. அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா உங்கள் மசில்ஸ் வந்து நல்லாவே பல்ஜாக தெரியுது. அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரவரி ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தோன்னா வந்து கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ண மாட்டாங்க. அப்படி செட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் இருக்க பாதி வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவேன். நிறைய பேர் பார்த்தோன்னா ஜிம் சம்மந்தமாக எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஜிம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதாவது வியூ ப்ராடக்ட், அந்த வியூ ப்ராடக்ட்டை எப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணி அப்படின்னாலே நான் யூஸ் பண்ணுற ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ஹேண்ட் கிரிப்பர், வே ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வே ப்ரோட்டீன்லாம் வந்து நீங்கள் என்ன வே ப்ரோட்டீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலிமா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் தான் அதெல்லாம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். அதிலலாம் ஹேண்ட் கிரிப்பர்லாம் நிறைய பேர் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் ஹேண்ட் கிரிப்பர் ஃபோராம் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ சீக்கிரமாக வந்து 1 monthக்குள்ளே ரிசல்ட் தெரியும். அந்த ஹேண்ட் கிரிப்பர், ஸ்மைலி பால், அப்புறம் பார்த்தோன்னா தம்பிள்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தம்பிள்ஸ்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். அந்த வியூ ப்ராடக்ட்டை எப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுக்கு பாட்டமில் கீழே லெஃப்ட் சைடில் வந்து குட்டியுண்ட ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா வியூ ப்ராடக்ட் வரும். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்லாம் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. ஸோ இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.